السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறுதி தூராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அதே போன்று இந்த லைலத்துல் கதருடைய இந்த இரவிலே அமல் செய்த நிலையில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இத்தருணத்துல உங்களிடத்தில் ஒரு சிறிய முக்கியமான ஒரு தகவலை, மார்க்க உபதேசங்களை உரையாற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இனத்தவர்களை பற்றி, அதாவது ஒரு வயதுடையவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலகலக்கும் மின் தாஃபின் சும்ம ஜஅல மின் பஅதில் தாஃபின் குவா. அல்லாஹ் உங்களை பலவீனமான ஒரு நிலையில் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதில் குவா, அதன் பிறகு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் தஅஃபா வ ஷைபா, அந்த பலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பலவீனத்தை கொடுத்து உங்களுக்கு முதுமையும் கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இந்த 3 கால பருவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். ஒருத்தர் உலகத்துல பிறக்கும் போது இந்த பலவீனமான ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். நாளடைவில் அவர் ஒரு வாலிபராக, இளைஞராக அந்த பருவத்திற்கு வரும்பொழுது அந்த பருவத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா, அது ஒரு பலமான ஒரு பருவம் என்று சொல்கின்றான். அந்த பருவத்தை கடந்ததற்கு பிறகு எல்லாரும் எங்க போவோம்? முதுமையை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அந்த முதுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அது மீண்டும் பலவீனமான ஒரு நிலை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். 2 பலவீனமான காலகட்டத்தை குறிப்பிட்ட அல்லாஹ் இதற்கு இடைப்பட்ட பருவமாக இருக்கக்கூடிய இந்த இளம் பருவம் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சாதாரண பருவம் கிடையாது. ஒரு குவத்தான ஒரு பருவம், அதாவது இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வாலிப நேரத்துல நமக்கு ஒரு விவேகம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சூடு இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறதுலே ஒரு நாட்டினுடைய ஒரு தலைமுறையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு அரசியல் ரீதியா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்து வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதுல இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு வயதிகத்தை சார்ந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னா, காவல்துறைக்கோ கவர்மெண்ட்டுக்கோ அரசியல் துறைக்கோ அது பெரிய ஒரு பாதிப்பா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 போலீஸை போட்டு ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்களை ரெடி பண்ணி போராட்டத்தை நடத்துங்கப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா இதே ஒரு நிலை ஒரு இளைஞர்கள் ஒரு 4 பேர் அல்லது ஒரு 40 பேர் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள், இந்த செய்தி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய பார்வையும் அந்த இளைஞர்களுக்கு மேல போய்விடும். ஏன்? இவன் 4 பேர் இருந்தாலும் 40 பேர் இருந்தாலும் இவனுடைய வேகத்தின் காரணமாக இவன் என்ன பண்ணிடுவான். அதனால இவனை பக்குவப்படுத்துவதற்கு, இவனை வழிகாட்டுவதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இருக்கிற எல்லா போலீஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பக்கம் போட்டுருவாங்க. பாக்குறோமா இல்லையா? இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இந்த இளமை பருவம் சாதாரண ஒரு பருவம் கிடையாது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இளமை பருவத்தை எப்படி கழிக்க போறோம் தான் கேள்வி. இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த இளமையை நம்ம வீணடித்து விட்டோமோ என்ற ஒரு வருத்தத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எதுக்கு அந்த வாய்ப்பு? உங்களுக்கு ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளமையை கொடுத்திருக்கான்னு தெரியுமா? நீங்கள் பகட்டாக திரிவதற்கோ, இருக்கிறதுலே சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நான் தான் ஏரியால பெரிய கெத்தான ஆளு அப்படி சுத்துறதுக்காக அல்லாஹ் இந்த இளமை பருவம் கிடையாது. இந்த எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக உங்களால செலவிட முடியுமோ அத்தனை ஆற்றலையும் மார்க்கத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பருவத்துல உங்களுக்கு வலுவான ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்களுடைய வாழ்க்கையை சற்று புரட்டி பாருங்களேன். எப்படி இருக்கு தெரியுமா அவனுடைய வாழ்க்கை? ஏதோ இந்த துனியால தான் இவன் நிலைச்சு இருக்கிற மாதிரியோ,
இல்லை துனியாவை இவன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி இவன் போடுற ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட பொறுக்க முடியாத அளவுக்கு இவன் ஆடக்கூடிய ஆட்டம் அப்பேற்பட்ட ஒரு ஆட்டம். இவர் போனா டியூக் பைக்ல தான் போவார், போறது தப்பு இல்ல, ஒழுங்கா போடுமா இல்லையா. இவன் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டக்கூடிய காட்சியை பாக்குறோமா இல்லையா. ஒருத்த உட்கார வேண்டிய சீட்ல 9 பேர் உட்கார்ந்து போகக்கூடிய காட்சியை பாக்குறோமா இல்லையா. இவன் வேகமா போய் இவன் வாழ்க்கையை முடிக்கிறது மட்டும் இல்லாம ரோட்ல அவன் பாட்டுக்கிட்டு போய்கிட்டு இருப்போம், ஒருத்தன் நடந்துகிட்டு அவன் மேல வண்டியை கொண்டு போய் விட்டு அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோமா இல்லையா. அதுவும் குறிப்பா இந்த நாளை நம்ம ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னா, எங்க ஊர்கள் எல்லாம் இந்த 27 வந்தா போதும், ரமலான்ல இந்த 27 இந்த நாள் வந்தா போதும், இந்த இரவுல இவன் போடுற ஆட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, இருக்கிற பெருநாளைக்கு கூட அவன் புது ட்ரெஸ் போட மாட்டான். 27க்கு அவன் ட்ரெஸ் போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோ. ஆனா அந்த நிலையில இபாதத்தை செய்யணுமா இல்லையா. உன் நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன, 27 தான் லைலத்துல் கத்ர், நம்பிட்டு போ, உன் நம்பிக்கை தப்பு. ஆனா அதே நேரத்துல நம்பக்கூடிய நீ உட்கார்ந்து அமல் செய்யணுமா இல்லையா. இவன் பண்ணக்கூடிய அமல் என்ன தெரியுமா, பைக் ஓட்டுறது. இங்க இருந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, பைக் ரேஸ் கிளப்புவான். அது பைக்கை முறுக்கிட்டு அவன் போகக்கூடிய அந்த காட்சி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சம் பதப்பதைக்கக்கூடிய காட்சி. நாளைக்கு சுபுத்துளைக்கு அவன் உசுரோட இருப்பானா இல்லையாங்கிற கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் இன்னைக்கு இளைஞருடைய நிலைமை இருக்கிறது. பைக் ரேஸ்ல தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாக திரியிறாளா இல்லையா. சில இளைஞருடைய சம்பவத்தை சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல சில இளம் நபித்தோழர்கள் இருந்தாங்க. அவன் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மார்க்கத்திற்காகவே இவர்கள் அர்ப்பணிப்பதற்காக தயாராக்கப்பட்டவர்களை போன்று இவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருச்சு. அது ரொம்ப குறிப்பா ஒரு நபித்தோழர், இவர் பெரிய அளவுகளும் பேசப்படல, இவர் லைஃப் டைமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட். இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட காலகட்டமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு காலகட்டம். ரசூலுல்லாஹ் ஆரம்ப கட்ட காலத்துல இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் இயாஸ் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன நடக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு தகவல் வருகிற மதீனால இருந்து ஒரு கூட்டம் வருது, வியாபாரத்துக்காக ஒரு கூட்டம் வருதுங்கிற செய்தி தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அவங்களும் அவருடைய தோழர்களும் ஒரு சிறிது நேரத்துல சிறிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூட்டம் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வியாபார மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்னா யாரு, தூதர்னா யாரு, குர்ஆன் என்ன என்ற இந்த மார்க்க போதனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்க்க போதனை பண்ணக்கூடிய நேரத்துல அந்த மதீனாவாசிகள் அப்ப அவங்கள பெரும்பான்மை யாரும் இஸ்லாமே என்னங்கிறது அப்பவே சேருது. அப்போ அந்த நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கு, எதுவும் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசலையே, அமைதியா இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல இயாஸ் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு இளவட்டம், ஒரு இளைஞர் எந்திரிச்சு சொல்றாரு, நீங்க எதற்காக வந்துள்ளீர்களோ, தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த நோக்கத்திற்காக வியாபாரத்துக்காக வந்தீர்களோ அதை விட சிறந்தைதான் இந்த நபர் சொல்கின்றார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் சொன்னார். பெருசா அவர் எதுவுமே சொல்லல, இந்த ஒரு வார்த்தை சொன்னார். இப்படி சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர் கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா, அந்த கூட்டத்தினுடைய ஒரு தலைவர் அபு ஜலீஸ் என்ற ஒரு அயோக்கியன் என்ன பண்றான், அவரிடம் இருக்கக்கூடிய அருகில் இருந்த ஒரு இரும்பு வாளியை எடுத்து, இரும்பு பக்கெட்டை எடுத்து, வாளியை எடுத்து அந்த இளைஞருடைய தலையில ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவர் அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்துடுறாரு. யாரு, இயாஸ் பின் முஆத் உட்கார்ந்து, நாங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசாம இருக்கோம், நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு வாளி எடுத்து அடிச்சிடுறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையை புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சகாக்களை அழைத்து கொண்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மதீனாவாசிகள் தங்களுடைய வீடுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல இந்த இயாஸ் பின் முஆத் அவர்கள் அந்த இரும்பு வாளியால் தாக்கப்பட்ட அந்த ஒரே காரணத்திற்காக மரண தருவாய்க்கு செல்கின்றார். மரண தருவாயில உட்கார்ந்துட்டு அவர் படுத்துட்டு அவர் சொல்றாரு, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற அந்த கலிமாவை சொல்லிட்டு இருந்த நிலையிலேயே அந்த இயாஸ் பின் முஆத் அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. இது பெரிய ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு முன்னுதாரணம் வாழ்ந்தாரா இல்லையா, இதுதான் ஒரு இளைஞனுடைய ஒரு ஆற்றலா இருக்கணும். சரிங்களா, இளைஞர் அப்படின்னு சொன்னோம்னா வரலாற்றுல இவன் என்ன செஞ்சா அப்படிங்கறது இருக்கும் ஒழிய இவெல்லாம் என்ன செய்ய போறா அப்படிங்கிற அந்த பேருக்கு நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா இளைஞர்கள் ஆளாயிடக்கூடாது. ஒரு நாள் வாழ்ந்தார்ல, இவர் வாயை திறந்து
எப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான் சொல்றாரு, நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்க, நானும் ஏத்துக்கிறேன் அப்படி சொன்னாரு. அவரு சொன்னது நல்லாதான் இருந்துச்சுங்கிற இந்த ஒரு வார்த்தை சொன்னார், உயிர் பறிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு நமக்கு அது போன்ற ஒரு நிலை இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இளமையை எப்படியெல்லாம் அவர் செலவு பண்ணலாம். ஆனா வீணும் விளையாட்டிலும் தான் அவருடைய அதிகமான காரியங்கள் சுற்றி தெரியுதா இல்லையா? நீங்க பாருங்க, இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போறக்குள்ள நீ ஏதாவது ஒரு முற்றுச்சந்திலையோ ஏதாவது ஒரு இடத்துலயோ இளைஞர்கள் கூடி பேசக்கூடிய நிகழ்வுலாம் நீங்க பார்க்கலாம். அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், மார்க்க சம்மதம் நீ பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. யாரையாவது பிடிச்சி ஓட்டிக்கிட்டு என்னத்தையாவது பேசிட்டு, அந்த கேம்ல இவன் ஜெயிச்சா, கிரிக்கெட்ல இவன் ஜெயிச்சா, இவனுடைய நேசிக்கக்கூடிய அந்த ரசிகனை பத்தி, அவ கதாநாயகனை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. இப்படி சண்டை கட்டிக்கிட்டு அவன் ஒரு புகைப்பழக்கத்துக்கு ஆளானவர்களாக ஒரு குர்ஆன் வசனம் கூட ஓத தெரியாத இளம் வட்டாரங்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துல தோன்று. அவனும் அவனுடைய நடையும் அவனுடைய உடையும் அவனுடைய மண்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேர் கட்டு கூட பாத்தீங்க அப்படின்னா உருப்படியே இல்லாத இஸ்லாமிய இளைஞர்களாக இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய செயல்பாடு இது பாக்குறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு நபி தோழர் பிற்காலத்துல அவர் சொல்றாரு, ஆரம்பத்துல நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். எப்படி தெரியுமா ஏத்துக்கிட்டோம்? சஹாபாக்கள் எங்களை கடந்து போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல சில சஹாபாக்கள் கிட்ட நாங்க கேட்போம், முகமதுன்றீங்களா, அவர் யாரு, என்ன சொல்றாரு, என்னதான் பேசுறா அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பாங்க. அந்த குர்ஆனை ஓத ஓத இத அம்ர் பின் சலீம் என்ற ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுவாருன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்குவார். ஓத ஓத என்ன பண்ணுவாருன்னா மனப்பாடம் பண்ணிக்குவார். அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த கூட்டத்துடைய தலைவர் யாரு, இந்த அம்ர் பின் சலீமுடைய தந்தை என்ன பண்றாருன்னா நேரா நபிகளார்கிட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி சஹாபாக்கள் வந்தாங்க, அவர்கள் சொன்ன கருத்து குர்ஆன் வசனம் எங்களுக்கு எல்லாம் ஒரு நேர்வழியை காட்டி விட்டது, நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு போங்க, உங்கள நேரம் வரும்போது தொழுகைய நீங்க கடைப்பிடுங்க, உங்கள யார் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்கள ஒருவர் இக்காமத் சொல்லட்டும், யார் உங்கள குர்ஆன் அதிகமாக ஓத தெரிந்தவர்களோ அவர்கள் தொலை வைக்கட்டும் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. உடனே இதை கேட்டு நேரா தன்னுடைய சஹாபா கிட்ட போய் சொல்ற, தன்னுடைய கூட்டத்துக்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி தொலை வைக்க சொல்றாங்க, ஆனா குர்ஆன் அதிகமா யார் மனப்பாடம் பண்ணாங்களோ அவங்கதான் தொலை வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம். சஹாபாக்கள் அந்த தோழர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சீங்க, எப்ப உனக்கு எத்தனை வசனம் தெரியும், எனக்கு இத்தனை வசனம் தெரியும், உனக்கு இவ்வளவு வசனம் தெரியுமா, எனக்கு இவ்வளவு வசனம், இப்படின்னு ஒரு மசூரா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலா அம்ர் பின் சலீமா அவங்க கிட்ட வருது. எல்லாரும் சொல்றாங்க, எப்ப உனக்கு தான் நிறைய குர்ஆன் வசனம் தெரியும், நீ போய் தொலை வைப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் தொலை வைக்கின்றார். அந்த நபி தோழர் தொலை வைக்கிறார். அப்படி தொலை வைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி தொலை வச்சேன், அப்போ என்னுடைய வயசு என்ன தெரியுமா, சித்தீன அவ் சபஈன், 6 அல்லது 7 வயது சிறுவனாக நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 6 அல்லது 7 வயது ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய நிலையில போய் மக்களுக்கு தொலை வைக்கிறார் அப்படின்னா அந்த மார்க்கத்தின் மீது ஒரு இளம் தருவாயிலேயே அவருக்கு இருந்த அந்த பற்று பாக்குறோமா இல்லையா? ஒரு கட்டத்துல அவர் தொலை வைக்கிற சின்ன பையன், 6 வயசு பையன் யோசிச்சு பாருங்க, சின்னதா ஒரு பையன். அப்ப அந்த நேரத்துல தொலை வைக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு துண்டு மேல கட்டிக்க வேண்டியதான், அவ்வளவு, இதான் துண்டு. இப்படி தொலை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவர் ருக்கு போறாரு, சஜிதா போறாரு, பின்புறம் என்ன சட்டை கட்டையா இருக்கிறதுனால சட்டை மேல தூக்கிடும், பின்னாடி இருக்க பகுதி பின்னாடி தொழக்கூடியவங்க தெரியாது, பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்க. தொழுது முடிச்ச உடனே பெண்கள்ல ஒரு தரப்பு சொல்றாங்க, உங்களை தொலை வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஆடை இல்லையா, நல்ல ஆடையை போட்டு தொலை வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது சொன்ன பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒரு ஆடையை எடுத்து அது ஒரு பகுதியை கிழித்து அந்த இமாமத் பண்ண அந்த குழந்தை, அந்த சிறுவருக்கு அம்ர் பின் சலீமாவுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்படி கிஃப்டா அவர் கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, ஃபமா ஃபரிஹ்து பி ஷைஇன் தாலிகல் கமீஸ், என் வாழ்க்கையிலேயே அந்த நாள்ல ஒரு 6 வயது சிறுவனாக இருக்கும்போது அந்த ஆடையை நான் பெற்றுக்கொண்டேன் அல்லவா, அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நான் அடைந்த அந்த நிறைவு மன மகிழ்ச்சிக்கு இதுவரைக்கும் நான் அது போன்ற ஒரு மன மகிழ்ச்சியை நான் அடைந்தது கிடையாது. அந்த நேரத்துல நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். யோசிச்சு பாக்குறீங்களா எவ்வளவு சமூகத்துக்கு படிப்பனையாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது 100 குறைய சொல்லணும், இது இந்த காலத்துல தெரியல, இது இல்ல, உங்களை யார் வாங்க சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க.
இவன் என்ன பண்ணுவான், நானா பார்த்து எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு கேவலமான கிழிஞ்ச துணி எடுத்து போட்டு வந்து இது ஃபேஷன்ங்கிற பேர்ல போட்டு தெரியக்கூடிய காட்சி. அவ்வளவு பெட்ரோல் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கடனை உடனே வட்டியால் கட்டி என்ன பண்ணாங்க, பைக்கை வாங்கி கொடுத்தா அந்த பைக்கை வேகமா ஓட்டுங்கிற பேர்ல ஒரு செவுத்துல முட்டி சாகக்கூடிய நிலை இன்றைக்கு இளைஞர்கள் மத்திய இருக்குதா இல்லையா? நம்பிக்கையோடு போன் வாங்கி தர, எனக்கு சாதா போன் எல்லாம் வேண்டாம், ஐபோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஐபோனு கடனை உடனே வாங்க வச்சுட்டு அதுல உட்காந்து இவன் பண்ற அட்டுலையும் பாக்குறோமா இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து இவன் பண்ற அழிச்சாட்டியங்கள், ஸ்னாப் சாட்ல உட்காந்து இவன் பண்ணக்கூடிய அழிச்சாட்டியங்கள் எல்லாம் நேரம், அதுக்கெல்லாம் நேரம் போறதுக்கு கரெக்டா இருக்கு. மாநிலத்துக்காக நேரத்தை ஒதுக்குறதுக்கு இவன் வலிக்குது. 1 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் அப்படியே தள்ள சொல்லுங்க, சங்கட்டமே போடாம தள்ளுவான். ஸ்னாப் சாட்ல மெசேஜ் போட சொல்லுங்க, சங்கட்டமே இல்லாம ஸ்னாப் சாட்ல மெசேஜ் போட்டுக்கிட்டு இருப்பான். பேஸ்புக்ல பேச சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருப்பான். மணிக்கணக்கில் ஒரு பெண் தோழி கிட்ட பேச சொல்லுங்க, பேசிக்கிட்டே கிடப்பான். ஆனா ஒரு 5 நிமிஷம் இப்ப குரான ஒதுப்பா அப்படின்னா இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும், கை நடுங்கி போயிரும், மண்டை வலி வந்துரும், இடுப்பு வலி வந்துரும், பேதி வந்துரும், எல்லாம் வந்துடும் இவனுக்கு குரான ஓத சொன்னான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலையில்தான் இளைஞர் இருக்கிறார்கள். இன்னும் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாப்பா, தன்னுடைய தாய் தந்தை இறந்து கிடக்குறாங்க. தொலை வைப்பா, நீதான்பா ஜனாசா தொலை வைக்கணும், தொலை வைப்பா அப்படின்னா திருன்னு முடிக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டா, பாய் எனக்கு தொலை வைக்க தெரியல, எனக்கு யாருமே சொல்லி தரல, இப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி இருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்கறதுக்கு நம்ம கூட்டத்துல தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் கழித்து நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் ஒரு தலைமுறையாக உருவாகி இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்படின்னா அந்த நேரத்தில் தலைமை தாங்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா அதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியதாக இருக்கிறது. இந்த கேள்விக்குறிக்கு பதில் தரக்கூடியவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய இளமை எப்படி கழிச்சீங்கிறது அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான்ல, அந்த நேரத்துல உட்கார்ந்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குரியதாக மாறிடும். மறுமையில அல்லாஹ் அந்த கேள்வி கேட்கும் போது, இறைவா உன் பாதையில என்னுடைய நேரத்தை செலவழிச்ச அப்படிங்கிற அந்த ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய இளம் பருவத்தினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை குறித்த விளக்கத்தையும் மார்க்க அறிவையும் மார்க்க ஆர்வத்தையும் அதிகமாக வழங்குவாராக. இளம் ஆண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.